கர்த்தர் நல்லவர். அவர் மிகவும் கிருபையுள்ளவர். அவருடைய அன்பு மேலானது. அவர் அன்பை சொல்லுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஆயுள் போதாது. அவன் வாயின் பெலனும் போதாது. அவனுடைய நாசியின் சுவாச காற்றும் போதாது. கர்த்தருடைய அன்பு அவ்வளவு மேன்மையானது, மேலானது. அவர் அன்பை சொல்லி புரியாது. அனுபவித்தால் புரிந்து கொள்ளலாம். அவர் மிகவும் நல்லவர். வேத வசனத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினால் போதும், கர்த்தரின் அன்பும் நமக்கு புரியும். நம் வாழ்வின் எவ்வளவு பெரிய பிரகாசம் ஏற்படும் என்பதை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம் மனதின் இருள். சங்கீதம் 78ஆம் அதிகாரம். கர்த்தருடைய உபதேசங்களுக்கும் அவருடைய வசனங்களுக்கும் நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வுலக வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அவைகளை நம்முடைய பிதாக்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதாவது இஸ்ரவேலர்கள், வேத கால பரிசுத்தவான்கள். பரிசுத்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்களான இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன என்பதை குறித்து வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மோசேயாவின் மூலமாக இஸ்ரவேலர்களின் வரலாறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சந்ததியான நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியங்களை நாம் மறைத்து வைக்க கூடாது. வேத வசனங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களையும் சாட்சிகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க அவர்களை வழிநடத்த வேண்டும். கர்த்தருடைய துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் நமக்கு செய்த செயல்களையும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை போதித்து வழிநடத்த வேண்டும். கர்த்தர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தினார். கர்த்தர் யாக்கோபிலே சாட்சிகளை ஏற்படுத்தினார். இஸ்ரவேலிலே வசனத்தை தந்தார். இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்தார். அதாவது யாக்கோபு என்றும் இஸ்ரவேல் என்றும் சொல்லப்படுகிற இஸ்ரவேலர்கள், அவர்களுடைய வழியில்தான் நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையின் வரலாறு, அதாவது கர்த்தரை பற்றின எல்லா செய்திகளும் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளையெல்லாம் அறிவியுங்கள் என்று கர்த்தர் வனாந்திர பயணத்திலேயே இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார். உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வதை கேட்டு நீங்கள் உங்கள் தலைமுறைகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறையினர், முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர் எல்லோரும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே தலைமுறை தலைமுறையாக வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். இனி பிறக்கும் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடமிருந்து இவைகளை கற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் பெரியவர்களான பின்பு தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். தேவன் மேல் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை வைத்து அவருடைய செயல்களை மறக்காமல் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதுவாயிருக்கும். தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறவாமல் கை கொண்டு நடக்கும்படிக்கும் இப்படியாக தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டது, வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்துக் கொண்டு வரிசையாக தலைமுறை தலைமுறையாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு தலைமுறையினரும் தங்கள் வாழ்க்கையில் வேத வசனத்தை தியானித்து தங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது, அவர்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படியாக அந்த கட்டளைகளும் கற்பனைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் பெரும்பாலும் காலேபும் யோசுவாவும் இருவரும் தவிர மற்றவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டும் அவர்கள் பாவம் செய்தார்கள். முரட்டாட்டமும் கலகமும் உள்ள பிள்ளைகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களை கர்த்தர் அழித்து போட்டார். நியாய தீர்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். அப்படி இராதபடிக்கு ஒவ்வொரு சந்ததியாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை போதிக்க வேண்டும் என்று கர்த்தரால் கட்டளை பெற்றார்கள்.
வில் வீரர்களாய் இருந்த எப்ராயிம் புத்திரர். அவர்கள் மிகுந்த யுத்த வீரர்களாய் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களாய் அவர்கள் இருந்தும் அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கேளாமலும் அதற்கு கை கொண்டு நடக்காமலும் கீழ்ப்படியாமலும் அப்படி நடக்க சம்மதிக்காமல் இருந்தார்கள். கீழ்ப்படிய மனதில்லாதிருந்தார்கள். அவர் செய்த செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த மகத்துவங்களையும் அவர்கள் மறந்து போனார்கள். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலே கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்து காண்பித்தார். எப்ராயிம் தேசத்தாருக்கு கடலை பிளந்து குவியலாய் நிற்க பண்ணி அதன் வழியே கால் நனையாமல் அவர்களை நடக்க செய்தார். இப்படியாக இஸ்ரவேலரை அவர் பாதுகாத்து அதிசயங்களை செய்து காட்டினார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பித்தார். பகலிலே மேகத்தினால் அவர்கள் வெயில் படாமலும் பாதுகாக்கப்பட்டார்கள். இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினால் வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுத்து அவர்களை குளிரில்லாமல் இருளில்லாமல் பாதுகாத்தார். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து அவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்தார். நதி புறப்பட்டு வரும்படி கண்மலைகளையே பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அவர்களுக்கு இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் பல அற்புதங்களை பார்த்தார்கள். இப்படியாக வனாந்திரத்திலே கண்மலைகளை பிளந்து அதன் மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து காப்பாற்றினார். கர்த்தர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார்! அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து அவர்களை இவ்வளவாய் கிருபை செய்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார். இத்தனையையும் பார்த்து அனுபவித்து வந்து கொண்டிருந்தார்கள் ஜனங்கள். கண்மலையில் இருந்து நீரோட்டம் புறப்படும்படி கண்மலையிலிருந்து தண்ணீர், அதாவது மிகப்பெரிய மலைகளிலிருந்து தண்ணீரை வரவழைத்து அந்த தண்ணீர் நதி போல ஓடி வரும்படி செய்தார். இதையெல்லாம் பார்த்தும் இதையெல்லாம் அனுபவித்திருந்தும் அவர்கள் மீண்டுமாக இதன் பின்பும் இவைகளையெல்லாம் பார்த்த பின்பும் கூட கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள், பாவம் செய்தார்கள். தங்கள் இச்சைக்கு ஏற்றபடி, அதாவது மாமிச உணவு வேண்டும் என்று கேட்டு அவர்கள் கர்த்தரை கோபமூட்டினார்கள். வானத்து மன்னாவை தூதர்களின் அப்பத்தை கொடுத்த போதும் அவர்கள் திருப்தி அடையாமல் போதுமென்று நினைக்காமல் அவர்கள் இன்னும் அதிகமாய் எங்களுக்கு மாமிச உணவு வேண்டும் என்று கேட்டு இச்சைகளினால் அழுதார்கள். அவர்கள் புலம்பினார்கள். இப்படி அவர்கள் செய்து கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். கர்த்தர் இது தருவாரா அது தருவாரா என்று கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசி வனாந்திர பயணத்திலே கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இந்த வனாந்திரத்திலே கர்த்தரால் போஜன பந்தியை ஏற்படுத்த கூடுமா என்று கர்த்தரை சோதித்து பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அந்த காலத்திலேயே கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து ஜனங்களின் தாகத்தை தீர்த்தாரே, அதுபோல அப்பத்தையும் கொடுக்க முடியுமா, மாம்சத்தையும் கொடுக்க முடியுமா, அதையும் செய்ய முடியுமா என்று கர்த்தரையே சோதித்து பார்த்தார்கள். இப்படி அவர்கள் செய்ததினால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் உண்டார். அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்களுடைய இஸ்ரவேலருடைய மிகப்பெரிய வேலையே கர்த்தருக்கு கோபமூட்டுவதாய் இருந்தது. எவ்வளவு அற்புத அடையாளங்கள் செய்தாலும் தங்களை தாழ்த்தி கொண்டு தங்கள் தேவைகளை கர்த்தரிடத்தில் விண்ணப்பமாக கேட்காமல் இதை செய்வாரா அதை செய்வாரா என்று சோதித்து பார்த்தார்கள். கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவர்கள் தேவன் மேல் விசுவாசம் வைக்காமலும் கர்த்தரை விசுவாசிக்காமலும் அவருடைய ரட்சிப்பின் மேல் நம்பாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் இத்தனை காலம் நம்மை காப்பாற்றி இருக்கிறார், கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவர் என்ற நம்பிக்கை இல்லாமலும் கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் இல்லாமலும் நடந்து கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் மீறுதல் செய்ததினால் கர்த்தருடைய கோபம் உண்டது. யாக்கோபுக்கு விரோதமாக கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. நியாய தீர்ப்பினால் அநேகர் செத்தார்கள். இப்படியாக இஸ்ரவேலர்கள் தங்கள் வனாந்திர பயணத்தில் கர்த்தரை சோதித்து பார்த்து அங்கு புறப்பட்ட அந்த ஜனங்கள் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி மடிந்து போனார்கள். இப்படி 40 வருடங்களில் பெரும்பாலானோர் மரித்து போனார்கள். இப்படி அவர்களுடைய பிள்ளைகளாகிய அடுத்த சந்ததியார்தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். காலேப் ஐயாவும் யோசுவா ஐயா இருவர் மட்டும்தான் இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டதில்
அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தவர்கள். மற்றவர்கள் எல்லாம் அவருடைய சந்ததியார்கள். மற்றவர்கள் எல்லாம் இஸ்ரவேலருடைய சந்ததியாரே. அங்கு புறப்பட்ட மற்ற ஜனங்கள் வழியில் 40 வருடத்தில் இறந்து போனார்கள். கர்த்தரை சோதித்து பார்த்தே இப்படி மடிந்து போனார்கள். நாமும் அவிவிசுவாசமாய் இல்லாமல் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து நமக்கு எது வேண்டும் என்றாலும் நம்மை தாழ்த்தி, கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எனக்கு இதை செய்யும் என்று தாழ்மையோடு நாம் ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய அன்பை ருசித்து பார்த்து அனுபவித்து மகிழ்ந்திருப்போம். அதை விட்டு கர்த்தரை சோதித்து பார்த்து அவருக்கு கோபம் மூட்டி அதனால் நாமும் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் கிருபையுள்ளவர், அவருடைய அன்பு மேலானது. அவர் அன்பை சொல்லுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஆயுள் போதாது, அவன் வாயின் பெலனும் போதாது, அவனுடைய நாசியின் சுவாச காற்றும் போதாது. கர்த்தருடைய அன்பு அவ்வளவு மேன்மையானது, மேலானது. அவர் அன்பை சொல்லி புரியாது, அனுபவித்தால் புரிந்து கொள்ளலாம். அவர் மிகவும் நல்லவர். வேத வசனத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினால் போதும், கர்த்தரின் அன்பும் நமக்கு புரியும். நம் வாழ்வின் எவ்வளவு பெரிய பிரகாசம் ஏற்படும் என்பதை நம் மனதின் அகற்றப்பட்டு நம் இருதயத்தில் ஒளி வந்து வாசம் செய்யும். வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க, நாம் ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய இருதயத்தில் ஒளி பெருகும். அந்த ஒளி நமக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். அந்த வெளிச்சத்தின் வழியில் நம் வாழ்க்கையில் நாம் நடக்கும் போது அது மிகவும் சந்தோஷமானதா இருக்கும். கர்த்தரே மெய்யான ஒளியா இருக்கிறார். அந்த மெய்யான ஒளியை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நம் வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது அது மிகுந்த பிரகாசமுள்ள வாழ்க்கையாயிருக்கும். ஒளிமயமான காலத்தில் ஒளிமயமான வாழ்வை நம்மால் வாழ முடியும். உண்மையான ஒளிமயமான வாழ்வு என்பது கர்த்தருடைய வழிகளில் நடப்பதே. கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது சந்தோஷமான ஒரு காரியம், சுகமான அனுபவம். அது வலியோ அது வேதனையோ தருவதல்ல. பார்ப்பதற்கு பாடாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது சுகமான அனுபவம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் சுகமானது, இன்பமானது, சுலபமானது. மீறி நடப்பதுதான் கடினமானது. அதனால் வரும் நியாய தீர்ப்பை சுமப்பதும் கடினமானது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். அவருக்கு பிரியமாய் நடப்போம். வேத வசனங்களை எடுத்து படித்து கற்று அதன்படி கை கொண்டு நடப்போம். அப்பொழுது நம் வாழ்வு ஒளிமயமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக இஸ்ரவேலர்கள் வனாந்தர பயணத்தில் வரும்பொழுது தண்ணீர் தாகத்துடன் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அந்த சமயத்தில் கர்த்தர் அவர்களுக்கு மோசே ஐயா மூலமாக கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்து அவர்கள் தாகம் இல்லாமல் குடிக்கவும் அவர்களுடைய மிருகங்கள் குடிக்கவும் அவர்களுக்கு போதுமான அளவு நிறைவான தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். இதை பார்த்த ஜனங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிழ்ந்திருப்பதை விட்டு அவர்கள் எங்களுக்கு போஜனத்தையும் கர்த்தர் கொடுப்பாரோ, இந்த வனாந்தரத்தில் மாம்சத்தை எங்களுக்கு கொடுப்பாரோ என்று கேட்டார்கள். அவர்கள் பசியா இருக்கிறது, எங்களுக்கு ஆகாரம் வேண்டும், கர்த்தாவே எங்களுக்கு கொடும், உம்மை நம்பி வந்திருக்கிறோமே என்று கேட்டிருந்தால் அது நீதியின் வார்த்தையா இருந்திருக்கும், நியாயமா இருந்திருக்கும். அதை விட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, தண்ணீரை கொடுக்க முடிந்ததே, அப்படியானால் ஆகாரம் கொடுப்பாரா என்று கேட்டார்கள். அது மட்டுமல்ல, இறைச்சியும் வேண்டும் என்று கேட்டார்கள். பசிக்கு ஆகாரம் கேட்டிருந்தால் கூட பரவாயில்லை, இறைச்சியும் எங்களுக்கு வேண்டும் என்று அதையும் கர்த்தரால் கொடுக்க முடியுமா, ஆகாரம் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள். இப்படி கர்த்தரை சோதிப்பதே வேலையாக இருந்தது. இன்றும் கூட நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை நாம் குற்றப்படுத்துவதல்ல, இது நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்வது போன்ற செயலாகும். நாம் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையை மிகவும் சிறியதாக எண்ணி விடுகிறோம். விசுவாச குறைவினால் பல காரியங்களை, பல பேச்சுகளை பேசி விடுகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் நம்மேல் அக்கறை கொண்டு மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுடைய தேவைகளை எல்லாம்
நிறைவாய் படைத்து பின்பு நம்மை படைத்தார். அப்படிப்பட்ட நம் தேவனை நாம் சந்தேகப்படக்கூடாது. அவிசுவாசமாய் இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் வேண்டும். சகலமும் அவருக்கு சொந்தமானது. அப்படி இருக்க அவரால் நமக்கு எதை கொடுக்க முடியாது? எல்லாவற்றையும் கொடுக்கலாம். எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. மனிதர்கள் 6 அடி உயரமுள்ள ஒரு சிறிய உருவம். இந்த அண்ட சராசரம் மிகவும் பெரியது. அத்தனைக்கும் சொந்தக்காரர் அவர். நாம் சிறியவர்கள். நம்மை நாம் உணர்ந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் மன மேட்டிமையோடு இருந்து பார்ப்பதினால், மற்ற காரியங்களை பார்ப்பதினால் தான் கர்த்தருடைய அருமையும் அவருடைய வல்லமையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சற்று கவனிக்க வேண்டும். இப்படி இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு ஆகாரம் தர முடியுமா, மாம்சம் தர முடியுமா என்று சோதித்தார்கள், கேள்வி கேட்டார்கள். கர்த்தர் கோபம் கொண்டு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். தினமும் 40 வருடங்கள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருடங்கள் அதிகாலையில் மன்னாவும் மாலையில் மாமிசமும் அவர்களுக்கு கிடைத்தது. வானத்திலிருந்து தூதர்களின் அப்பத்தை, வானத்தில் தேவதூதர்கள் சாப்பிடும் அப்பத்தை மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இது எப்படிப்பட்ட மேன்மையான காரியம்! அதை சாப்பிட்டும் அவர்கள் திருப்தி அடையாமல் மாமிசம் வேணும் என்று, திருப்தி அடையாமல் மாமிசம் வேண்டும் என்று கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கீழ்காற்றை வரவழைத்து காடைகளை கொண்டு வந்து மிக அதிகமாக குவியல் குவியலாக பாளையமெங்கும் குவித்து வைத்தார். அப்பொழுது அந்த காடைகளை எடுத்து சமைத்து சாப்பிட்டு அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் மிக அதிகமாகவே சாப்பிட்டு முடித்தார்கள். இப்படியாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்தார். இப்படி அவர் கோபத்தில் கூட அதை செய்து காட்டினார். இதையெல்லாம் பார்த்தும் இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் முழுமையாய் விசுவாசிக்காததினால்தான் அவர்களை அவர் வழியில் அழித்து போட்டார். 10 முறை கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அத்தனை முறையும் அவர் செய்து காட்டினார். ஆனாலும் அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. காரணம், எகிப்தில் அவர்கள் கண்டு வாழ்ந்த வாழ்க்கை. எகிப்தில் அவர்கள் விக்கிரகாராதனைக்காரர்களோடு, அந்நியர்களோடு தங்கியிருந்து அவர்களோடு ஒன்றோடு ஒன்றாக பழகி அந்த பழக்க வழக்கங்களினால் அவர்கள் அதை விட்டு கர்த்தரை நேசிக்க மறந்தார்கள். நம்முடைய தகப்பனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு உணர்வில்லை. அவர்களுக்கு கர்த்தர் மாம்சத்தை கொடுக்கும் பொழுது அது தூள் அத்தனையாய் இருந்தது. கடற்கரை மணலை போல குவியல் குவியலாக பறவைகளை கொடுத்தார். கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அள்ளி கொடுத்தார், வாரி இறைத்தார் ஆண்டவர். பாளையத்தின் நடுவிலும், பாளையத்தை அவர்கள் வீடுகளை சுற்றிலும் இப்படி பறவைகள் வந்து விழும்படி கர்த்தர் செய்தார். அதையெல்லாம் அவர்கள் எடுத்து புசித்து சமைத்து சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்களால் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அதிகமாய் கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் நம் வாழ்க்கையில் பலவிதமான இச்சைகளை நாம் வைத்திருக்கிறோம். அப்படி இச்சைகள் இருந்தால் அந்த இச்சைகள் எல்லாம் நிறைவேறும்படி கர்த்தர் செய்வார். ஆனால் அதன் பின்பு நமக்கு கிடைக்கிற தண்டனை நியாயத்திற்கோ மகா பெரியதா இருக்கும். அதையும் கவனித்துக் கொள்வோம். நம் இருதயத்தில் ஏதாவது இச்சை இருந்தால் அதை உடனே எடுத்து போடுவது நமக்கு நல்லது. மனம் திரும்புவது நல்லது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எதுவாய் இருந்தாலும், ஏவாளம்மாவை போல பழத்தின் மேல், சாப்பிடும் பொருள்கள் மேல் ஆசை இருந்தால் அதை எடுத்து போட்டு விடுவோம். ஏதாவது ஒரு உணவின் மேலோ அல்லது எல்லா உணவு சாப்பிடுவதே ஒரு பழக்கமாக அதன் மேல் அதிக மோகம் உள்ளவர்களாக இருந்தால் அதை நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். கண்களில் பார்ப்பது, செல்போன் பார்ப்பது, சினிமா பார்ப்பது, மெகா சீரியல் பார்ப்பது, டிவி பார்ப்பது போன்ற காரியங்களில் நாம் மூழ்கி கிடப்பவர்களாய் இருந்தால் அந்த கண்களின் இச்சையை நம்மை விட்டு அகற்றி போடுவோம். மாம்சத்தின் இச்சை, உணவு சாப்பிடுவதும் மாம்சத்தின் இச்சையே. அதுபோல எந்தவித மாம்சத்தின் இச்சையாக இருக்கலாம், ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறையாக இருக்கலாம், எந்த பாவமாய் இருந்தாலும் அவைகளை எடுத்து விட்டு இச்சையை நம்மை விட்டு அகற்றி விட்டு பரிசுத்தமாய் வாழ்வது நமக்கு நல்லது. நாம் அதிகமாய் இச்சித்தால் கர்த்தர் அதை பெற்றுக்கொள்ளும்படி அனுமதி கொடுத்து விடுவார். ஆனால் அதன் விளைவோ மகா பயங்கரமாய் இருக்கும்.
நாம் அந்த இச்சையை அனுபவித்த பின்பு நமக்கு வரும் நியாய தீர்ப்புகள் பயங்கரமாய் இருக்கும். அந்த தீமைக்கு கர்த்தர் நம்மை விலக்கும்படியாகவே இச்சையாதிருப்பாயாக என்ற கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இச்சையை தூண்டுகிற காரியங்கள் நமக்கு துன்பத்தை வருவிப்பவை. அந்த துன்பத்தை நாம் அனுமதிக்க கூடாது. நாம் நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் மீறி இச்சித்தால் அந்த பாவம் நமக்குள் வந்து நம்மை பாவியாக்கி அதற்குரிய நியாய தீர்ப்பையும் நமக்கு வரும்படி செய்துவிட்டு அந்த இச்சை போய்விடும். பொல்லாத ஆவிகள் போய்விடும். பின்பு நாம் தான் அந்த பாவத்தின் பலனை நியாய தீர்ப்பை சுமந்து திரிய வேண்டும். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாகவே கர்த்தர் இச்சையாதிருப்பாயாக என்ற கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்கள் வாயில் அந்த மாமிச உணவு இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிந்தது. தேவ கோபம் அவர்கள் மேல் இறங்கியதினால் அவர்களில் கொழுத்தவர்கள், மிக பெரியவர்கள், விசேஷமானவர்கள், நாம் விஐபி என்று சொல்கிறோமே, அதை போன்ற உயர்ந்த மனிதர்கள், பெரியவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். அந்த உணவை சாப்பிடும் பொழுதே, அந்த உணவு வாயில் இருக்கும் போதே அழிந்து போனார்கள். ஏதாவது ஒரு இப்பொழுது வருகிற தொற்று நோய், கொள்ளை நோய் போல வந்து அவர்கள் அழிந்திருக்கிறார்கள். கொள்ளை நோய்கள் எல்லாம் பொல்லாத ஆவிகளால் வருகிறது. மனிதன் பாவம் செய்யும் போது கர்த்தரே அந்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டு அனுப்பிவிடுகிறார். நாம் செய்யும் பாவத்தின் விளைவு பொல்லாத ஆவிகளை வரவேற்பதற்கு சமமாகும். அதற்கு கதவு திறந்து கொடுப்பதற்கு சமம். பாவம் என்பது மனிதன் பாவம் செய்வதும் இச்சிப்பதும் வாசலை திறந்து வைப்பது போல பொல்லாத ஆவிகளுக்கு அவைகள் வந்து நம்மை ஆண்டு கொள்ள தொடங்கும். இத்தனை காரியங்கள் நடந்திருந்தும் அவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. பின்னுமாய் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசமாய் கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருக்கவில்லை. கர்த்தர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் இவைகளை நம்பவில்லை. அவர்கள் பின்னும் பாவம் செய்தார்கள். இதையெல்லாம் பார்த்த பின்பும் கூட பாவம் செய்தார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் செய்து கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்து அவருக்கு விரோதமாய் நினைவுகளை நினைத்து இப்படியாக கர்த்தரை கோபமூட்டி கொண்டே இருந்தார்கள். இப்படி இருந்ததினால் கர்த்தர் அவர்கள் நாட்களை விருதாவாக, அதாவது அவர்கள் வாழ்நாள் வீணாக கழிந்தது. எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போனது. நம்முடைய நேரம் வீணாக கழிகிறது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய உழைப்பினாலும் நம்முடைய முயற்சிகளினாலும் நம்முடைய செயல்களினாலும் எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் நம் வாழ்க்கை வீணாகிறது என்று தோன்றுமேயானால் தயவு செய்து நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்நாள் வீணாகிறது என்றால், நாம் பிரயோஜனமற்ற உழைப்பை உழைக்கிறோம் என்றால், அதனால் எந்த பலனும் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் அது கர்த்தருடைய கோபமே. நாம் கர்த்தரை கோபமூட்டியதினால் நடக்கும் விளைவுகளே. அதற்கு இந்த வேத பகுதி ஆதாரமாய் இருக்கிறது. அவர்கள் வருஷங்களை பயங்கரத்தினால் நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் அவர்கள் வாழ்நாள் வீணானது, அவர்கள் உழைப்பு வீணானது, அவர்களுடைய வாழ்க்கை பயங்கரங்களால் நிரம்பியிருந்தது. அவர்கள் பயந்தும் வேதனையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் தங்கள் நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய கோபத்தின் விளைவு. அப்படியானால் நாம் மிகப்பெரிய பாவம் செய்திருக்கிறோம். நம் இருதயத்தில் இன்னும் அது இருக்கிறது. நாம் மனம் திரும்பவில்லை என்று பொருள். கர்த்தர் அப்படி அவர்கள் பாவம் செய்து கர்த்தரை விசுவாசியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் மேல் கோபம் கொண்டு நியாய தீர்ப்பை கொடுத்து அந்த ஜனங்களை, அதிகமான ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அப்படி ஜனங்கள் கொல்லப்படும் போது மற்றவர்கள் மனம் திரும்பியது போல அவர்கள் அதிகாலையில் வந்து தேடி கர்த்தரை தேடத் தொடங்கினார்கள். ஆனாலும் உண்மையாய் அவர்கள் அப்படி செயல்படவில்லை. தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் எங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். கர்த்தரை நினைத்து பார்த்தார்கள். ஆனால் உண்மையாய் அவர்கள் வாயில் மாறுபாடு இருந்தது. அவர்கள் அப்படி பேசினார்கள். ஆனால் உள்ளத்திலோ அப்படிப்பட்ட தெளிவு அவர்களுக்குள் இல்லை. அவரிடத்தில் இச்சகம் பேசி கர்த்தருக்கு விரோதமாக பொய் சொன்னார்கள். கர்த்தரிடத்திலே வந்தே பொய் சொன்னார்கள். இப்படி அவர்கள் செய்ததின் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்தது. அவர்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் பூரணமாய் மனம் திரும்பி பரிசுத்தம் அடையவில்லை.
கர்த்தரிடத்தில் அவர்கள் செய்த உடன்படிக்கைக்கு அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. உடன்படிக்கையை உண்மையாய் கைக்கொண்டு நேர்மையாய் அவர்கள் வாழவில்லை. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அநியாயமாய், அக்கிரமமாய் அழிவை தேடிக் கொண்டிருந்தார்கள். இந்த வேத பகுதிகளை தியானிக்கிற நாமும் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தரை சோதித்து பார்க்கிறோமா? கர்த்தர் மேல் அவிசுவாசமாய் இருக்கிறோமா? கர்த்தர் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்று கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் அவிசுவாசமாய் இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு இவ்வளவு நன்மையான காரியங்களை இந்நாள் வரை செய்திருக்கிறார். அதுபோல எந்நாளும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் என்றென்றும் நம்மை காக்க வல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாக.